நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. தேவனை அறிகிற அறிவை குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி எபேசியர் 1 வசனம் 17. எபேசியன்ஸ் சாப்டர் 1 verse 17. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டுமென்றும். பவுலடியார் செய்கிற ஜெபத்துல தேவனை நாம அறிந்து கொள்வதற்கு அவர் தாமே ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவிய நமக்கு தந்தரல வேணும்னு சொல்லி வேண்டுதல் செய்யறாரு. அந்தபடியாக நாம தேவனை அறிந்து கொள்வதற்கு ஆவியானவரே அன்றி வேறு யாராலும் துணை செய்ய முடியாது. அந்த ஆவியானவரே தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிறார்னு சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 2 நமக்கு தெளிவா சொல்லுது இல்லையா? நமக்கு தேவன் அவைகளை தமது ஆவினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்து வைத்திருக்கிறாரு. அவரை நாம பெற்றுக்கொண்டதின் மூலமாக தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். இதே காரியத்தை யோவான் 16 சத்திய ஆவியானவரை பற்றி சொல்லும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொல்றாரு இல்லையா? சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளேயும் நம்மளை நடத்துவாரு. வரப்போகிற காரியங்களை பற்றி நமக்கு சொல்லுவாரு. அவர் என்னுடையதிலிருந்து உங்களுக்கு எடுத்து அறிவிப்பார்னு சொல்லியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாம பிதாவினுடையவர்கள் எல்லாமே என்னுடையவர்கள், அதனால என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவினுடைய காரியங்களை நமக்கு அறிவிப்பதற்காகவே ஆவியானவர் தந்தரப்பட்டிருக்கிறாரு. அந்த ஆவியானவர் நமக்குள்ளார நிலைத்திருக்கிற அபிஷேகமா இருக்கிறாரு. ஒருவரும் நமக்கு போதிக்க வேண்டியதில்ல, அவர் தாமே நமக்கு சகலத்தையும் குறித்து போதிக்கிறவராக இருக்கிறார்னு சொல்லி 1 யோவான் 2 சொல்லுது இல்லையா? அந்தபடியாக நாம பெற்றுக்கொண்ட ஆவியானவர் துணை தேடி தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்வது மிகவும் அவசியமா இருக்கு. அதுவும் இந்த கடைசி நாட்கள்ல நாம எவ்வளவுக்கு எவ்வளவு ஆவியானவர் துணை தேடுகிறோமோ அவ்வளவாக தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள முடியும். அவரை அறிகிற அறிவை அடையும் போதுதான் நாம நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நிலைப்பட முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனா இந்த பூமியில வரும்போது அவர் மேல இன்னும் ஆவியானவர் தங்கியிருப்பார்னு சொல்லி தீர்க்க தரிசனமா ஏசாயா 11 சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அங்கேயும் ஆவியானவர் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்படியாக மனுஷகுமாரனா கிறிஸ்து வந்த போது அவருக்கு துணை செய்தவராகவும் ஆவியானவரே இருந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஆவியானவருடைய துணை தேடுபவர்களாக நாம இருக்கணும். அந்த ஆவியானவர் மூலமாகவே நாம சகலத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாகவும் இருக்கிறோம். 2 தீமோத்தேயு 3 சொல்லுது, வேத வாக்கியங்கள் எல்லாமே ஆவியானவரால அருளப்பட்டிருக்குன்னு சொல்லி. அப்படியாக நமக்கு கிடைக்க பெற்றிருக்க ஆவியானவருடைய அருளின் மூலமாகவே அநேகரால எழுதப்பட்டதாக இருக்கு. அந்த ஆவியானவர் துணை கொண்டே சுவிசேஷமும் நமக்கு மற்றவர்களால வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. 1 பேதுரு 1 எடுத்துட்டோம்னா, தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு. இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி நமக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களும் பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதல்னாலேயே அதை செய்திருக்கிறாங்க. இந்தபடியாக ஆவியானவர் தாமே தேவனை அறிகிற அறிவை நமக்கு தந்தருளுகிறவராக இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம பெந்தகோஸ்தே நாளன்றைக்கு சபை தோற்றுவிக்கப்பட்ட போதே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறாரு. அப்படியாக ஆவியானவர் மனவாட்டியாகிய சபைக்கு தந்தருளப்பட்டவராக இருக்கிறாரு. அந்த சபையின் மூலமாகவே தேவனுடைய அனந்த ஞானமானது வெளிப்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லிட்டு எபேசியர் 3 சொல்லுது. இதை எல்லாவற்றையும் நமக்கு ஆவியானவர் தாமே தந்தருளுகிறவராக இருக்கிறாரு. அந்தபடியாக நாம ஆவியானவர் துணை தேடுவது எவ்வளவு அவசியமா இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு இந்த பகுதிகள் தெளிவாக விளக்குது இல்லையா? அவருடைய துணை தேடி நாம தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளுங்கிறதுக்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. அப்படியாக நாம தேவனை அறிந்து கொள்வதன் மூலமாகவே நாம தேவன் பேர்ல பயபக்தியாகவும் இருக்க முடியும். அப்படிப்பட்டவர்களாக தேவனுக்கு உண்மையாக நாம நடந்து கொள்ளணுங்கிறதே தேவனுடைய விருப்பமாகவும் இருக்கு. இதை அறிந்து கொண்டு தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள ஆவியானவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே,
தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்மை அறிகிற அறிவை நாங்கள் பூர்ணமாக பெற்றுக்கொள்ள ஆவியானவர் துணை தேடுவது மிகவும் அவசியமாக இருக்குதுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அவர் தாமே உம்முடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிறவராக, எங்களுக்கு துணை செய்கிறவராக தேவரீர் தந்தரில் இருக்கீங்கிறத அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக, அவர் எங்களுக்கு போதிக்கிறதில் நிலைத்திருப்பவர்களாக தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்கப்பா. ஆம் ராஜா, அந்தபடியாகவே உம்மை அறிகிற அறிவை பெற்றுக்கொண்ட உம்மில் நிலைத்திருக்க தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அப்படியே நீங்க பாராட்டப் போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.